முல்ஹிமா என்று சொன்னால் இல்ஹாமியத்தான அறிவு ஞானம் ஊறும் திஸ்தானம். இப்ப 3வது அந்தஸ்துக்கு வந்த உடனே இவருக்கு பாவம் செய்கிறவர்களை வெறுப்பு தான், பாவத்தையும் வெறுப்பு. இவர் தூங்கினால் கனவு காணுவார். எப்படி தெரியுமா? நல்லடியார்களை மட்டும்தான் காணுவார். கெட்ட கனவு இவர் காண மாட்டார். ஷைத்தான் வந்து கெட்ட கனவுகளை காட்ட முடியாது. காரணம், நப்சை விரட்டும் பொழுது தானாகவே ஷைத்தானும் ஓடிவிடுகிறான். நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எப்பொழுது நப்சை விரட்டுகிறானோ அப்பொழுது ஷைத்தானும் போய்விடுகிறது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த முல்ஹிமாவுடைய அதாவது ஞானம் உதிப்பாக கூடிய அந்த அந்தஸ்தில ஒரு மனிதன் வந்துவிட்டால் இவர் என்ன பேசினாலும் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பேச்சாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயத்தை பேச மாட்டார், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயத்தை செய்ய மாட்டார். அவர் என்ன சொன்னாலும் அது சரி வரும். ஏன்? இவர் நப்சை கொண்டு கொண்டிருக்கிறார், நப்சோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த 3வது அந்தஸ்துக்கு வந்த ஒரு மனிதன் யாருக்காவது நீங்க இந்த பக்கத்தால போகாதீங்க, உங்களுக்கு சில நேரத்தில் அது பாதிப்பாக இருக்கலாம், நீங்க இந்த பக்கத்தால போங்க என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பக்கத்தில் ஒரு பாதிப்பை வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். அதனாலதான் வலிமார்களுக்கிட்ட வந்து நாங்க எனக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க, என் பொஞ்சாதிக்கு துவா செஞ்சு கொள்ளுங்க, என் பிள்ளைகளுக்கு துவா செஞ்சு கொள்ளுங்க, என் தாய் தகப்பனுக்கு துவா செய்யுங்க என்று சொல்ற காரணம் என்ன தெரியுமா? துவா செய்ய சொல்றவர் அம்மாராவில் இருப்பவர், துவா கேட்கப்படுகிற அந்த வலியுல்லாஹ் முல்ஹிமாவுடைய அந்தஸ்தில் இருப்பவர் என்பதனால் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவர்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அவங்க வேணும் என்று சொல்றதல்ல, நான் சொல்றது நடந்தே தீரும் என்று தெரியாது. அல்லாஹு தஆலா செய்ய வைக்கிறான். இவர்கள் இப்பொழுது பாவத்தை காணாதவர்கள், பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த முல்ஹிமா அந்தரில் உள்ளவர்கள் அடிக்கடி இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் 3வது அந்தஸ்துக்கு வந்தால் அவர்களுடைய திக்ரிலே அல்லாஹ் என்ற திக்ரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் 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 அடிக்கடி அந்த நாவினால் மொழிய வேண்டும். இப்படி அடிக்கடி சொல்லும் பொழுது 4வது அந்தஸ்தாகிய முத்துமாயின் அமைதி பெற்ற நப்சு, எந்த பிரச்சனையும் கொடுக்காத நப்சு, கலா கதிரை உலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய நப்சு, அல்லாஹ் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நப்சாக, அல்லாஹ்வை விரும்பக்கூடிய நப்சாக இந்த நப்சு மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம்.